சார் அதில் மிக முக்கியமானது இப்போ எனக்கு ஒரு கிடைச்ச தகவல் ஒன்று, இந்த ஆன்லைனில் பரபரப்பாக அதை பேசிகிட்டு இருக்காங்க, அதனால் உங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். இது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனையுடைய தீவிரம் தெரியல. என்ன தீவிரம் என்றால், எல்லோருமே வெறும் இந்த பிரச்சனை, பெட்ரோல் டீசல் பிரச்சனை, எல்பிஜி பிரச்சனை, ஊரத்தட்டுப்பாடு, இந்த பிளாஸ்டிக் விலை உயருது, ஏன்னா அங்கேருந்து வர விஷயங்களை நம்பி நிறைய இருக்கிறதுனால அந்த விலையெல்லாம் உயருதுன்னு பார்க்குறாங்க. ஆனால் மிக முக்கியமானது, இன்று எல்லோருடைய கையிலும் செல்ஃபோன் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. செல்ஃபோனில் அடிப்படையாக அந்த இன்டர்நெட் ரொம்ப முக்கியமானது. அந்த இன்டர்நெட் கேபிள்ஸ், ஃபைபர் கேபிள்ஸ் கடலுக்கு அடியில் நிறைய கேபிள் போகுதான். இப்போ ஈரானுடைய ஐஆர்ஜிசி அதிகாரப்பூர்வமாக இந்த மிரட்டலை விடுத்திருக்காங்க. யாருக்குன்னா, கல்ஃபில் இருக்க, அதாவது வளைகுடா நாடுகளில் இருக்க சவுதி அரேபியா, யுஏஇ உள்ளிட்ட பல நாடுகள், ஓமன், குவைத், பல நாடுகள் இருக்குங்க. எல்லா நாடுகளுக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நீங்கள் அமெரிக்கா கூட சேர்ந்துட்டு ஓவராக ஆடினீங்கன்னா உங்களுடைய அந்த கேபிள்ஸ் எல்லாம் எங்கள் கடல் வழியாக தான் போகுது, எல்லாத்தையும் நாங்கள் பாம்பு வச்சு தகர்த்துடுவோம் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. இந்த குண்டை தூக்கி போட்டவனே என்ன நடக்குதுன்னா, இப்போ எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. எல்லோருமே இப்போ எல்லா நாடுகளும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரான் வாங்க, அவசரப்படாதீங்க, நம்ம பேசி தீர்த்து இந்த பிரச்சனையை. ஏன்னா அது பாதிக்கப்பட்டால் இந்தியா உட்பட தெற்காசிய நாடுகளில் மட்டுமல்ல, உலக அளவிலேயே கிட்டத்தட்ட 30% இன்டர்நெட் பாதிப்பு ஏற்படும். 30% இன்டர்நெட் பாதிப்பு என்றால், நாம் ஃபோன்லாம் பேசலாம், சின்ன சின்ன விஷயங்கள் செய்யலாம், ஆனால் ஸ்லோவாகும் இன்டர்நெட்டு. பல இடங்களில் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அதனுடைய எதிரொலி தனித்தனி நபர்களையும் பாதிக்கும். உடனே இன்டர்நெட் போயிடாது, இன்டர்நெட் வரும், கொஞ்சம் மெதுவாகும். நிறைய பெரிய இடங்களில் குறிப்பாக ஃபினான்ஷியல் ஹப்ஸ்லாம் பெரிய அளவு பாதிக்கப்படும். வளைகுடா நாடுகளில் பாதிக்கப்பட்டால் துபாய் போன்ற நாடுகள் எல்லாம் உலக அளவிலே சர்வதேச நிதி நகரங்களாக இருக்கின்றன. இதெல்லாம் பெரிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த பாதிப்பு குறித்து நம்முடைய பாலாஜிகிட்ட கேட்போம். பாலாஜி, இந்த இன்டர்நெட் கேபிள் மிரட்டல் பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க எந்த அளவுக்கு தாக்குதல், முதல்ல இந்த மாதிரி தாக்குதல் நடத்தும் போது ஈரானுடைய நிலைமையே ஒரு மாதிரியாக மாறிவிடும். ஸோ அதனால் அந்த தாக்குதல் ஒரு மேஜர் ஒரு ஃபேக்டராக சொல்ல முடியாது. பட் ஆனால் இது ஒரு டிட்டரன்ஸ் மைண்ட் கேம்ஸ் மாதிரி, அவ்வளோதான். பட் ஆனால் அதில் எந்த விதமான தாக்குதலும் இல்லை. ஈரானின் பிரச்சனை என்னவென்றால், இதை பேச வேண்டும் என்றால் அவர்கள் என்னென்னமோ செய்கிறார்கள். ஈரானின் பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் இந்த தாக்குதல் ஏன் நடந்தது ஈரானின் மீது, அந்த பிரச்சனைக்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் சரியான ஒரு நிலைப்பாடை எடுக்கவில்லை. அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அரப் கண்ட்ரிஸோடையும் சரியான ஒரு நிலைப்பாடு கிடையாது, ரஷ்யாவுடைய நிலைப்பாடு கிடையாது, சைனாவுடைய நிலைப்பாடு கிடையாது. அதே மாதிரி நமது இந்தியாவின் மீது அவங்களுக்கு சரியான ஒரு நம்பிக்கை கிடையாது. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தருணத்தினால் தான் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ளது. அதாவது இட் இஸ் ஆக்சுவலி a failure of American diplomacy. It is actually also a failure of Iranian diplomacy. டிப்ளமசிங்கிறது அவங்க சரியாக அதை செயல்படுத்தாமல் இருப்பது அவர்களுடைய தவறாக போய்விட்டது. அவர்கள் அது சரியான நிலைப்பாடை ஏன் எடுக்கவில்லை? அவர்கள் நாட்டின் மீது, சுவனிட்டி மீது எதிரான தாக்குதல் நடத்துறதுக்கு அவங்க ஒத்துக்கொண்டார்கள். இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறது வேறு, அமெரிக்கா தாக்குதல் நடத்து. அந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன? ஏன் அவர்கள் சாபஹார் போர்ட்டில் என்ன நடந்தது, அதே மாதிரி டாப்பி ப்ராஜெக்டில் என்ன நடந்தது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதை அவங்க சரியாக நடத்தலை. ஒருவேளை சைனாவை நம்பினது தப்பா, இல்லை ரஷ்யாவை நம்பினது தப்பா, இல்லை இந்தியாவை நம்பாத தப்பா, இதுதான் அவர்கள் எடுத்துக்கொண்ட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் பல இடங்களில் இதை நான் பேசியிருக்கிறேன், பல இடங்களில் என்னை கேட்டு கூட இருக்கிறார்கள், இந்தியா ஏன் இந்த விஷயத்தில் ஈடுபடவில்லை அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டாங்க. அதாவது நேரடியாக ஈடுபடாமல் அதை எதற்காக, அது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த கேள்வி என்னன்னா, பாகிஸ்தான் எடுத்த முன்னெடுப்பை ஏன் இந்தியா எடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா, சில பேர் ஒருவேளை இந்தியா அவங்களுடைய ராஜதந்திரத்தை இதை காட்டலாம், இல்லை எப்படி என்றால், சில பிரச்சனைகளில் நாம் தலையிடாமல் இருப்பது நல்லது, நமக்கு லாங் டேர்ம் பெனிஃபிட். பாகிஸ்தான் இந்த பிரச்சனையில் ஏன் தலையிடுகிறது என்றால், ஈரானும் பாகிஸ்தானும் அண்டை நாடு, இந்தியாவும் ஈரானும் அண்டை நாடு கிடையாது இல்லைங்களா? ஸோ அது ஒரு மேஜர் ஒரு இஷ்யூ. ஈவன் நமக்கு ஒரு அண்டை நாடாக ஈரான் இருந்தால் கூட அது பல பிரச்சனைகளை தான் நம்ம ஏற்படுத்துமே தவிர சாதகமாக ஏற்படுத்த. அதனால் அவர்கள் சரியாக இந்த காய்களை ஈரான் நகர்த்தாதது அவர்களுடைய தவறு. அதை நமது நாடு புரிந்து கொண்டு விட்டு, நமது நாடு பார்த்தீங்கன்னா தாலிபானுடன் நல்ல ஒரு நட்புறவை ஏற்படுத்தினது. அதாவது அவர்கள் 2021 அவங்க தாலிபான் கவர்மெண்ட் திரும்பி வந்த போது கூட தாலிபானோட ஃபாரின் மினிஸ்டர் நமக்கு வந்தாங்க, நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணோம். ஆனால் ஈரான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓவர் ட்வின்ஸை புரிஞ்சுட்டு நம்ம கூட இன்னும் க்ளோஸ் ஆகிருந்தாங்கன்னா ஆப்கானிஸ்தான் இஷ்யூவில்
இந்த பிரச்சனை வந்திருக்கா கொஸ்டின். ஆனா அதுக்கு ஒரு கேள்வி என்ன மாற்றுக்கு பதிலும் சொல்றாங்களே எல்லாருமே. என்ன சொல்றாங்கன்னா ஈரான் இந்தியா உறவை வந்து நெருங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா உத்தரவு போட்டுருச்சு, அதனால அமெரிக்கா உத்தரவுக்கு இறங்க இந்தியா வந்து ஈரானை தள்ளி வச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் சொல்றாங்க. அதுதான் paradoxically it's wrong. ஆக்சுவலி ஈரான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவை நம்பாம வேறு சில நாடுகளை நம்பின ஒரு நிலைமை தான் இது. நான் கூறுகிறேன், சிந்தூர் போது ஈரான் நமக்கு ஆதரவாக இருந்தார்களா? ஆபரேஷன் சிந்தூர் போது இல்லையே. அப்போ எதிராகவும் இல்லையே, அவங்க எதிராகவும் இல்லை. ஸோ அதே தான் நம்மளும் இன்னைக்கு பாகிஸ்தான் முன்னெடுத்திருக்காருன்னு நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல பாதிப்பு அதிகம், இந்தியாவில் இன்னும் அந்த பாதிப்பு பெருசா இல்லை. ஏன்னா பாகிஸ்தான் ஆல்ரெடி ரேஷன் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஈரானினுடைய இஷ்யூ வேற. ஈரான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க இன்னமும் அந்த ஏன்ஷியன் சிவிலைசேஷன் கான்செப்ட்லேயே இருக்காங்க. மாடர்னில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் டு லார்ஜர் எக்ஸ்டென்ட் சொல்லணும்னா ஈரானின் சில ரூலர்ஸ் வந்து நம்ம நாட்டை வந்து ரூல் கூட பண்ணியிருக்காங்க, நமது நாட்டின் மீது எடுத்துப்பாங்க. ஸோ அந்த கண்ணோட்டத்தின் மீது இந்தியாவை பார்ப்பதை விட்டுவிட்டு ஒரு மாடர்ன் கிரேட் பவராக இந்தியாவை பார்த்துருந்து இந்தியாவுக்கு சாதகமாக ஒருவேளை இருந்திருந்தால் ஒருவேளை அவர்களுக்கு இந்த நிலைமை வராமல் கூட இருந்தது. நிச்சயமா அது ஒரு அவங்களுடைய ராஜதந்திர இருக்கலாம். இருந்தாலும் ஒட்டுமொத்த பார்வையில் செய்ய நான் நேரம் சென்று கொண்டிருப்பதால் என்னுடைய கடைசி கேள்வியாக வைக்கிறேன். இந்த ஈரான் அமெரிக்கா இடையான போர் பதற்றம், தற்போது போர் நிறுத்தம் இருக்கிறது, அந்த போர் நிறுத்தம் தொடர்ந்து நீடிக்குமா இல்லையா? முதல் கேள்வியும் கேட்டேன், கடைசி கேள்வியும் அதை தான் வைக்கிறேன். இந்த போர் நிறுத்தம் நிரந்தரமாக இருக்குமா இல்லை தொடர்ந்து இந்த பிரச்சனை காரணமாக உலக அளவில் பாதிப்புகள் தொடர்ந்த வண்ணமே இருக்குமா? என்ன நடக்கும் சார்? உலக அளவில் பிரச்சனை பாதிப்பு ஏற்படுத்த இனி வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர்களை நிரூபித்து விட்டார்கள் பிரச்சனைகள் எங்கெங்கே உள்ளது. பேச்சுவார்த்தை கண்டிப்பாக இருக்கும். பேச்சுவார்த்தையில் முக்கியமான விஷயம் வந்து யுரேனியம் அண்டு ஆயில். அந்த ரெண்டு விஷயத்திலையும் ஈரான் காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கு அமெரிக்கா செய்வாங்க. அதில் ஈரான் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதுதான் கேள்வி. நிச்சயமா என்ன நடக்கும் என்பது மிகப்பெரிய கேள்வி. என்றால் உலக அளவிலே அமெரிக்கா களமிறங்கிவிட்டால் என்ன நடக்கும் அடுத்து என்ற கேள்வி தொக்கி தொக்கி நிற்கும். தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். கமா போட்டே போவாங்க, ஃபுல் ஸ்டாப்பை வைக்க மாட்டாங்க. எனவே அடுத்து என்ன நடக்கும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இருந்தாலும் நம்முடைய எதிர்பார்ப்பு இன்டர்நெட்டில் எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது, பெட்ரோல் டீசல் விலை உயரக்கூடாது, தட்டுப்பாடு இல்லாமல் எல்பிஜி கிடைக்கும். இவை போன்ற அடிப்படை தேவைகள் தான் அனைவருடைய எதிர்பார்ப்பு. அதிலே தற்போதைக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் இருக்கிறது. இது தொடர வேண்டும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பு. அது மட்டுமல்ல, போர் நடக்கக்கூடாது, மனித உயிர்கள் போகக்கூடாது, சேதங்கள் ஏற்படக்கூடாது என்பதுதான். நிச்சயமாக உலக தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்திலே போர் பதற்றம் இருந்தாலும் ஒரு பக்கத்தில் சமரச பேச்சுக்கான உடன்பாடுக்கான பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிச்சயம் உடன்பாடு ஏற்படுவோம் என்று நம்புவோம். ஆனால் உலக அரசியலில் காய் நகர்த்தர்கள் உலக அரசியல் சதுரங்கத்திலே அந்த சதுரங்க போட்டியானது தீவிரமடைந்திருக்கிறது. யார் வெற்றி பெறப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.